பொதுவாக புராண கதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே ஒரு கருத்தாக இருக்கும். அந்த கருத்தின் மூலிமா மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிற விதமாக இருக்கும். மிகப்பெரிய கருத்துக்களை கூட ஒரு சின்ன அழகான கதையின் மூலிமா அந்த கருத்துக்களையும் தத்துவங்களையும் ரொம்ப எளிமையாக கடத்தக்கூடியது தான் இந்த புராண கதைகள்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ புராணங்கள்லேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புராணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்ரீ நாரத புராணம்னு சொல்லலாம். நாரத புராணம் ஏன் இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு புராணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நாரதர் அப்படிங்கிற முனிவர் அவர் 7-14 லோகத்தையும் சுற்றி வரக்கூடியவர். அவர் தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் சரி ரொம்ப பிடித்தமான ஒரு முனிவராக இருக்கார். முனிவர்களே இந்த ஒரு முனிவர் மட்டும்தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ரொம்ப நட்பாகவும் இருக்கார். இதனாலே நாரதர் ஒவ்வொரு லோகத்துக்கும் போகிறப்போ அங்கே நடந்த அனுபவங்கள், அதன் மூலிமா ஏற்பட்ட கதைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அது மூலிமா அவர் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த நாரத புராணம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, இந்த நாரத புராணத்தை யார் முதல்ல மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாரத புராணத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட தமிழில் வரக்கூடிய பழைய பக்தி படங்கள் நிறையா எடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானதாக சொல்லணும் அப்படின்னா சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற படமும் இந்த நாரத புராணத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல நாரத புராணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சனத்குமாரர்களுக்கு நாரதர் உபதேசம் பண்ண புராணம் தான் நாரத புராணம். அதுக்கப்புறம் சனத்குமாரர்கள் எல்லாம் சேர்ந்து சூத முனிவருக்கு இந்த நாரத புராணத்தை உபதேசம் பண்ணாங்க. சூத முனிவர் மூலிமா இந்த உலகத்தாருக்கு இந்த நாரத புராணம் பற்றி தெரிய வந்துச்சு. இப்படி தான் இந்த நாரத புராணம் நாரதர்கிட்டேருந்து சனத்குமாரர்கிட்டையும், சனத்குமாரர்கிட்டேருந்து சூத முனிவர்கிட்டேருந்து இன்றைக்கி நம்மக்கிட்டேயும் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இந்த நாரத புராணம் ஏன் நாரதர் சனத்குமாருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயம் சனத்குமாரர்கள் நால்வர்களும் அவங்க நிறையா கதைகளை பேசி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாரதர் அந்த வழியாக வராரு. அப்போ சனத்குமாரர்கள்லாம் நாரதரை பார்த்து வணங்கிட்டு அவங்க கேட்குறாங்க, நாரத முனிவரே, நீங்கள் திரிலோக சஞ்சாரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 7-14 லோகத்தையும் நீங்கள் சுற்றி வரீங்க, நீங்கள் நிறையா விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாராயண பக்தர்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு நிறைய நாராயணர்கிட்ட நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. நாராயணரை பற்றி நிறைய கதைகள் தெரியும், அவரோட மகிமைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த நாராயணரை பற்றின மகிமைகளையும் கதைகளையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது கூடவே நீங்கள் 7-14 லோகத்தையும் சுற்றி வரப்போ உங்களுக்கு நடந்த சிறப்பான அனுபவங்கள்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர், சரி, என்னோட அனுபவங்களையும் நாராயணரோட சிறப்பான மகிமைகளை பற்றி நான் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ சனத்குமாரர்கள் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தியானத்தில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் தியானத்துலேயும் சரி தவத்துலேயும் சரி நிறையா விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் தியானத்தில் சிறக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றணும் அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் பண்ண பல வகையான தியானத்தை பற்றியும் தவங்களை பற்றியும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, என்னோடய அனுபவங்களோடு சேர்ந்து நான் பண்ண தியான முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நான் பண்ண தவங்களையும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். நாரத முனிவர் சனத்குமார்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் புரிஞ்ச வரைக்கும், நான் உணர்ந்த வரைக்கும் பரம்பொருளாக விளங்கும்போது அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே. அவரே பிரம்மாவாகவும், அவரே ஹரியாகவும், அவரே ஹரனாகவும், இந்த 3 நிலைகள்லையும் அவரே தான் இருக்கார். அதனாலேயே அவர் ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 பணிகளையும் அவரே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்கிறாரு. பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிரம்மம் எதை குறிக்குது அப்படின்னா அது பேரண்டத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த பிரம்மமில் இறைவனோட பெண் வடிவமாக உருவானது தான் சக்தின்னு சொல்கிறாங்க. அந்த சக்தி 2 வகை இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு சக்தி வித்யாசக்தின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அவித்யா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சக்தி திருமால் சேர்றப்போ திருமகளாகவும், நான்முகனை சேர்றப்போ சரஸ்வதியாகவும், ஈசனை சேர்றப்போ பார்வதியாகவும் விளங்குது. இதே மாதிரி தான் இந்த உலகம் முழுக்க 5 சக்திகளால் உருவாயிருக்கு. அதை பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதங்களால் உருவாச்சு. இதன் மூலியமாகவே பேரண்டம் உருவாச்சு. பேரண்டத்தோட மேற்பரப்பில் 7 கீழ்பரப்பில் 7 மொத்தம் 14 உலகங்கள் உண்டாகவும் ஆரம்பிச்சிது. சரி, இந்த 14 உலகத்தில் பூமியை பற்றி இப்போ பார்க்கலாம். பூமி 7 தீபங்களாக உண்டாச்சு. அதாவது ஜம்புத்வீபம், பிளஷத்வீபம், சம்மலதீபம், குசத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், சாகத்வீபம், புஷ்கரத்வீபம். இதில் நம்ம எந்த தீபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜம்பு தீபமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறாரு.
இப்படி 7 தீபங்களாக பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பூமியில் வந்து 7 சமுத்திரங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா லவணம், இக்ஷி, சுல், சர்பத், ததி, நெய், ஜலசமுத்திரம் இப்படின்னு சொல்லி 7 சமுத்திரங்களால் நிரம்பியிருக்கு. இந்த பூமி வந்து 7 தீபங்களாக பிரிஞ்சிருக்கு. அதில் நம்ம வந்து ஜம்பு தீபமில் இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஜம்பு தீபத்தில் தான் வந்து பரதகண்டம் இருக்குது. இதுதான் நம்ம புராணங்களில் சொல்லக்கூடிய பரதகண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பரதகண்டத்தை சுற்றிலும் வந்து லவண சமுத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லவண சமுத்திரம்னா லவணம் அப்படிங்கிறது உப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது உப்பு நீர் கடல் வந்து இது சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரதகண்டத்தோட வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா இமயமலை தொடர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இமயமலை தொடரில் வந்து கர்மங்கள் நிறையா செய்யப்படுறதுனால இதை கர்மகண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கர்மகண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது எதை குறிக்குது அப்படின்னா ஒருவர் செய்யும் செயலான கர்மா, அதாவது காரியம் வந்து இங்கே பலன் அளிப்பதுனால இதை போக பூமின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இதை கர்மகண்டம்னு அழைக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய காரியம் அல்லது கர்மத்தை வந்து நிஷ்காம காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து மனிதன் செய்கிறான், இறைவன் முடிக்கிறான்னு சொல்லி நிறையா இடங்களில் சொல்கிறாங்க. இப்படி நாரத முனிவர் வந்து அவர் பூமியை பற்றின விளக்கத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய தீபங்களை பற்றியும் கடல்களை பற்றியும் அவர் நிறையா விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கவும் செஞ்சார். எதனால் வந்து பூமியில் இருக்கக்கூடிய இந்த பரதகண்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. அவர் நிறையா தியான முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அவர் சொன்னார். அவர் 14 லோகத்தையும் சுற்றி வரப்போ அவருக்கு நடந்த அனுபவங்களை பற்றியும் அவர் பார்த்த நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் அவர் நிறையா பகிர்ந்து கொள்ளவும் செஞ்சார். இப்படி நாரத முனிவர் அவர் 14 லோகத்தையும் சுற்றி வரப்போ அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் சனத்குமாருக்கு உபதேசமாக பண்ணார். இந்த சனத்குமாரர்கள் இந்த நாரத முனிவரோட கதைகள் எல்லாத்தையுமே ஒன்றாக தொகுத்து அவங்க சூத முனிவருக்கு ஸ்ரீ நாரத புராணம் அப்படின்னு சொல்லி அவங்க உபதேசம் பண்ணவும் செஞ்சார். இந்த சூத முனிவர் வந்து இந்த ஸ்ரீ நாரத புராணத்தை வந்து உலக மக்களுக்காக கொண்டு செல்லவும் செஞ்சார். அவர் நிறையா பேருக்கு உபதேசம் பண்ணி இந்த உலகம் முழுக்க இந்த நாரத புராணம் தெரியும்படி அவர் பண்ணவும் செஞ்சார். இந்த நாரத புராணம் தான் 18 புராணங்களே சாத்வீக புராணம்னு சொல்கிறாங்க. இந்த நாரத புராணத்தில் நிறைய சுவாரஸ்யமான கதைகளும் சிந்திக்கக்கூடிய கதைகளும் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாரத புராணத்தில் வரக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான கதைகளை வந்து நம்ம இயல் சேனலில் நாரத புராணம் அப்படிங்கிற ஒரு சீரீஸாகவே பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாரத புராணத்தில் வரக்கூடிய நிறைய கதைகளை நீங்கள் அதில் பார்க்கவும் செய்யலாம். இப்படி நாரதரால் அவரோட அனுபவத்தையும் அவரோட உணர்தலையும் அவர் சனத்குமாருக்கு உபதேசம் பண்ண இந்த நாரத புராணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.